ஹாய் வெல்கம் டு திவிஷ் அகாடமி. இன்றைக்கி டே 14, 15, 16 3 டேஸ்க்குள்ளே டோட்டல் வீடியோவை வந்து பார்க்க போகிறோம். ஸோ 3 டே அப்டேட் போடாததுனால 3 வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா டியூப்ஸ் வச்சு பண்ணக்கூடிய ஒர்க்கு தான். ஆக்சுவலாக பார்த்தா ப்ரூச்சர்ஸில் டியூப்ஸ் வச்சு பண்ணக்கூடிய ஒர்க்கு நிறைய இருக்குது. ஸோ நான் இதில் வந்து ஒரு ஸ்டார் ஷேப் மாதிரி போடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மாடல்லையே மல்டிபிள் பர்பஸாக நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/2 இன்ச் ஹைட்டில் இருக்கக்கூடிய டியூப்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்டார் பேட்டர்னில் வர்ற மாதிரி நம்ம இந்த ஒர்க்கை வந்து பண்ணலாம். ஸோ இது ஸ்டார் பேட்டர்னில் முடிகிற இடத்துல ஒரு பீடு, ஏதாவது ஒரு பீடு லைக் ஒரு ஒயிட் பீடோ இல்லை ஒரு கலர் பீடோ ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டார் ஷேப்லேயே பூ மாதிரி கிடைக்கும். இந்த கேப்லலாம் நம்ம சின்ன சின்ன குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டிக்கலாம். இது வந்து மாடல் 1. மாடல் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது இதில் எல்லா இடங்கள்லையும் இந்த ஸ்டார் ஷேப்புக்கு நான் கொண்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் எட்ஜு முடியுது பாருங்கள், இந்த இடங்கள்லாம் இப்போ நான் கொடுக்குற மாதிரி டியூப்ஸை போட்டு ஒரு வீல் பேட்டர்ன்லேயே கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் சென்டரில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக ஏதாவது ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டிக்கலாம். அது டைப் 2. இது வந்து இப்போது இப்படியே விட்டுட்டோன்னா, இப்போ நான் கீழே வைக்கிறத விட்டுட்டோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு பவு மாடலில் வருது. இந்த இடத்துல மட்டும் பீடு கொடுத்துட்டோன்னா பவு அட்டாச்மெண்ட்டோடு வரும். அது மாடல் 3. இப்போ இதில் நான் போட்டுட்ருக்கிறது மாடல் 4. வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு மேலே கீழே அந்த சைடில் வர மாதிரி போட்டுட்டு ஒரு ஸ்டோன்ஸு இல்லை நீங்கள் வந்து குந்தன் ஸ்டோன்ஸ், நார்மல் பீட்ஸு, கிறிஸ்டல்ஸ் எது வேணாலும் வைக்கலாம். நான் லாக்கிங் பேட்டர்ன் வச்சு டாசல் பேட்டர்ன் கொடுத்துட்டு இதுலேயுமே ஒரு ஃப்ளாரல் எஃபெக்ட் கொண்டு வர்றதுக்காக கீழே வந்து ஒரே ஒரு டியூப் மட்டும் போட்டு இதில் ஒரு பீடு போட்டுக்கிறேன். நான் இப்படி தான் ஃபஸ்ட்டு பேட்டர்னில் போட சொல்லியிருந்தேன். இது மாடல் 5. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் மாடல்ஸ் வந்து நீங்கள் இதில் ரெனோவேட் பண்ணி வச்சு யூஸ் பண்ண முடியும். சிம்பிளாக டிசைன் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். மேலே யூஸ் பண்ணக்கூடிய பீட்ஸுக்கு வந்து கம்பல்சரி கொஞ்சம் நீட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீடு போட்டிருக்கோன்னா அதில் பாதி அளவுக்கு அடுத்த பீடு வரணும். பாதியில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி, மிட்டில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள். இன்கேஸ் பீடு வந்து இப்போ நான் கொஞ்சம் அப் அண்ட் டவுனில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி நீடில் உள்ளே இருந்து வெளியே எடுத்து எந்த இடத்துல அந்த த்ரெட்டு வேணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி லாக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது அட்ஜஸ்ட் ஆகிடும். ஏன்னா ஷேப் அப்படின்றது ப்ரூச்சர்ஸ் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாக நம்ம இந்த ஒர்க்கை வந்து முடிக்க போகிறோம். ஸோ இப்போ இதில் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்டராக வர்ற மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ வந்து இதில் ஒரு பீடு வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது ஒயிட் பீடு வச்சு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 3 பீட்ஸாக நான் இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா லாக் போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு லாக் போட்டுக்கிறேன். மேலே ஒரு லாக் போடணுன்னாலும் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அழகாக வந்து ப்ளேஸ் ஆகிடும். ஸோ அகெயின் 2 பீடு போடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டையர் த ப்ளவுஸு, என்டையர் த ஹேண்ட் பார்ட், என்டையர் த நெக் பார்ட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி டிசைன் போடுறப்போ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நான் 2 பீடு போட்டுட்டு 2க்கும் சென்டரில் ஒரு லாக் போட்டுக்கிறேன். இல்லைனா உங்களுக்கு அந்த த்ரெட்டு வந்து கொஞ்சம் தூக்கி இருக்கிற மாதிரி டிசைனை வந்து க்ரியேட் பண்ணிவிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி லாக் போட்டுட்டு அகெயின் ஒரு வாட்டி உள்ளேருந்து வெளியே எடுத்து சென்டர் லாக் போட்டுக்கிறோம். நம்ம எடுக்கக்கூடிய த்ரெட்டு மட்டும் சேம் கலரில் எடுத்துக்கோங்க. ஒயிட் கலரில் எடுத்துருந்தீங்கன்னா வெளியே தெரியாது. உங்களுக்கு நான் அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃப்ளாட் ஜமிக்கிலேயே உங்களுக்கு வந்து ஃப்ளாட் சீக்வன்ஸ்லேயே ஒன் சைடு வந்து லாக் வச்சு வரும். அது உங்களுக்கு நல்லா 3D எஃபெக்ட்டுக்கு கொஞ்சம் நல்லா மேலே எம்பாய்டர்டு லுக்கிங்கில் காமிக்கிறதுக்கு இந்த மாதிரி கீழே வந்து பேஸுக்கு ஒரு டியூப் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த கார்னரில் தான் உங்களுக்கு அந்த லாக் வரும். ஸோ எந்த இடத்துல எடுக்கிறோமோ அதே இடத்துல அகெயின் இந்த மாதிரி கொடுத்து லாக் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சின்ன சின்ன இடம் ஒரு ஃபெதர் மாதிரி ஒரு லுக்கு கொண்டு வர போகிறீங்க, அந்த இடத்துல வந்து எனக்கு இந்த டிசைன் வந்து நல்லா என்ஹான்ஸ்டாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஒர்க்கை பயன்படுத்தலாம். ஸோ நீங்கள் இப்போ கேட்கலாம் ஏன் வந்து பேஸுக்கு நம்ம அந்த டியூப் கொடுக்குறோன்னு. லைன் அட்ஜஸ்ட்மெண்ட் செகண்ட் ஒன்
இது அப்படியே தூக்கி இருக்கிறதுக்கு பதில் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ ஃப்ளாட்டாக அப்படியே உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா வேவி பேட்டர்னில் நம்மளுக்கு பீகாக் ஃபெதர் எப்படி வரும் அதே பேட்டர்னில் கொண்டு வர்றதுக்கு இந்த டிசைன் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அந்த டிசைனுக்காக தான் நம்ம வந்து பேக் சைடில் இந்த டியூப்ஸை வந்து கொடுக்குறோம். நீங்கள் சைடில் இருந்து பார்க்குறப்போ அதோட விசிபிலிட்டி உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக தெரியும். ஸோ இந்த டிசைனையுமே நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் டியூப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் மேலே கொடுத்த டிசைனில் நீங்கள் 1 இன்ச்சில் கூட ட்ரை பண்ணலாம். 1 இன்ச்னா ரொம்ப பெருசாக இருக்கும். கொஞ்சம் ப்ரூச்சஸ் அப்படின்னாலே ஒரே ஒரு ப்ரூச் யூஸ் பண்ணால் மட்டும் சிங்கிளாக நான் யூஸ் பண்ண போகிறேன் நான் மட்டும் பெருசாக பண்ணுங்கள். இல்லை நான் பேக் சைடு ஃபுல்லாகவே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் ஆர்டிகிள்ஸ் வந்து ஸ்மால் சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. நல்லா அப்படியே வேவி எஃபெக்டில் இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இன்றைக்கி நம்ம 3 கிளாஸுமே பார்த்துருக்கோம். இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணவங்க எல்லோரும் காமனாக பண்ண மிஸ்டேக்ஸ் வந்து ஸ்பேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எக்ஸாக்டாக ஸ்பேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும். அந்த ஷேப்புமே மாறாமல் இருக்கணும். ஸோ உங்களோட ஒர்க்கை சப்மிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களோட ஒர்க்கை சப்மிட் பண்ணுறதுக்கு மார்ச் 1 வீக் வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம். கோர்ஸ் சர்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்டை கலெக்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு டுட்டோரியல் வீடியோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன்.